அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 76 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 550 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 809 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 575 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 67 ஃபெல்ஸ். தங்க விலை மீண்டும் இந்த நாட்களில் அதிகரிக்குது. கப்பல்களுடைய பிரச்சினை இன்னும் ஒரு முடிவுக்கு வராத நிலையில் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் முரண்பாடான நிலைமையிலேயே போய்கொண்டிருக்கின்றது. இந்த சூழல்ல கப்பல்களுடைய பயணங்கள் காலிபாப் அவர்களுடைய தகவலின் அடிப்படையில் சிரமங்கள் இருந்த போதிலும் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வை செயல்படுத்துவது சாத்தியம் என்று நாங்கள் நம்புகிறோம். பிராந்திய நாடுகளின் பிரதேசங்களின் ஒற்றுமையை பாதுகாப்பதன் அவசியத்தை நாங்கள் வாஷிங்டனிடம் உறுதிப்படுத்தினோம். நமது கூட்டாளிகளுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது புரிந்துணர்வின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், விரைவிலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க. பல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இன்னமும் போக முடியாமல் ஸ்தம்பித்து போய் நிற்குது. இந்த கப்பல்களுடைய பயணத்தில் நாமளும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதோ குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பிரதிபலிப்பு. உடனடியாக கிட்டத்தட்ட $100 மில்லியன் ஆரம்ப மூலதனத்துடன் குவைத் அவசர கால நிவாரண நிதி தொடங்கப்பட்டது. நெருக்கடிகள் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளுக்கான தேசிய தயார்நிலை மற்றும் பதிலளிப்பை மேம்படுத்துவதற்கு, ஈரானிய ஆக்கிரமிப்பால் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை சீரமைப்பதற்கும், அத்தியாவசிய சேவைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்கும் இந்த நிதி அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சகத்தின் இயக்குனர் குழுவின் தலைவர் இந்த முன்னெடுப்பு குவைத்தின் ஒற்றுமை, பொறுப்பு மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய விழுமியங்களை பிரதிபலிக்கிறது என்றும், ஒரு சிக்கலான பிராந்திய கட்டத்தின் மத்தியில் தேசிய தயார் நிலையை உயர்த்த வேண்டியதின் அவசியத்தையும் இது முன்னிறுத்தியிருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 100 மில்லியன் அவங்களோட சந்தூக், அதாவது குவைத்துடைய டெபாசிட் பணம் உங்களுக்கு இருக்க தெரியும். நான் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். அந்த டெபாசிட்லேருந்து $100 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறாங்க மீள் கட்டமைப்புக்காக. சூப்பர். இனி வரும் நாட்களில் குவைத்துடைய விமான நிலையம் உட்பட அனைத்து சேவைகளும் வெகு விரைவாக செயல்பட போகிறது.
ஹேண்ட் இன் ஹேண்ட் அதிரடியான கேம்பெயினை நடத்த போகிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. பல பகுதிகளிலையும் தயாராக இருங்க. அதே மாதிரி கடைகள் மற்றும் வியாபார தலங்கள், உணவகங்கள் இப்படின்னு பல இடங்கள்லையுமே முனிசிபாலிட்டி மற்றும் உணவு பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனைகளை இந்த நாட்களில் மேற்கொண்டு வராங்க. இனி வரும் நாட்களில் ஃபுல் க்ளீன் குவைட் வேலை திட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 742 வாகனங்கள் தீப்பிடித்து இருக்குது. பாருங்கள், எல்லாமே வாகனங்கள் தீப்பிடித்ததில் 190% பார்த்திங்கன்னா காரணம் இந்த வெப்பம் காரணமாக வாகனத்துக்குள்ளே இருந்து சில பொருட்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். வாகனங்களுக்குள்ளே பெர்ஃப்யூம், அதே மாதிரி பவர் பேங்க், இது மாதிரியான பொருட்கள் வைக்காதீங்க. அதே போல் இன்னமும் காலை 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் பேனில் தான் இருக்குது வெளியில் வேலை செய்கிறது. ரொம்ப கவனம். அதே மாதிரி ஹவாலி பகுதிகளில் ஒரு ட்ரக் கேஸ் டீல் பண்ணியிருக்கிறாங்க அதிகாரிகள். அதே மாதிரி போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், அதாவது ஒருத்தர் அவருடைய சோஷியல் மீடியா சைட்டில் போதைப்பொருள், அதாவது கஞ்சா எனப்படும் அந்த மர்ஜுனா எனப்படும் போதைப் பொருளை எப்படி உபயோகிக்கலாம், அதில் எவ்வளோ நன்மை இருக்குது தீமை இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கிறார். அதாவது தெளிவுபடுத்தலை கொடுத்துருக்கிறாரு. கடைசியில் இது உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிய வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு மிகாத சிறை தண்டனை மற்றும் 5000 தினார்களுக்கு மிகாத அபராதம் அல்லது இது 2ல் 1 நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். முட்டாள்தனமாக இந்த மாதிரி போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு இல்லை. இது எப்படி பாவிக்கிறது அப்படின்னு அறிவுரை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் படி நீங்கள் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ரொம்ப கவனம். أعلنت بلدية الكويت عن إطلاق حملة واسعة بعنوان يد بيد لبيئة نظيفة غدا الاثنين بدءا من محافظة العاصمة وبقية المحافظات للوقوف على مستوى النظافة من قبل الفرق الميدانية لإدارات النظافة، وتستمر طوال شهر يوليو الجاري. وذكرت أن الحملة تهدف كذلك لتكون بيئة مناطقنا السكنية صحية ومستدامة من خلال تكثيف عملية التفتيش الميداني المكثفة ورصد المظاهر السلبية واتخاذ كافة الإجراءات القانونية بحق المخالفين. أعلن الصندوق الكويتي للتنمية الاقتصادية العربية انطلاق مبادرة وطنية استراتيجية تتمثل في إنشاء الصندوق الكويتي للاستجابة الطارئة برأس مال أولي قدره 100 مليون دولار، وذلك دعما للجاهزية الوطنية وتعزيز القدرة على مواجهة التحديات والظروف الاستثنائية. جاء ذلك في المؤتمر الصحفي الخاص بإطلاق مبادرة صندوق الكويت للاستجابة الطارئ الذي يقيمه الصندوق الكويتي بحضور ومشاركة وزير الخارجية ورئيس مجلس إدارة الصندوق الشيخ جراح الجابر وبعض مسؤولي الوزارات والهيئات. صندوق الكويت للاستجابة الطارئة بمثابة مبادرة لدعم جهود الدولة في التعافي وتعزيز قدرة المؤسسات الوطنية في مواجهة التحديات جراء ما دمره العدوان الإيراني الغاشم. اليوم نفتخر في انطلاق صندوق الاستجابة الطارئة. هذا الصندوق أنشئ بهدف مساعدة الحكومة في المساهمة في معالجة الآثار العدواني الإيراني الأخير للكويت. طبعا هناك منشآت تأثرت بهذا العدوان، ففكر الصندوق الكويتي إنشاء هذا الصندوق بمبادرة كانت فكرة مجلس إدارة وموافقة مجلس إدارة وكذلك موافقة مجلس الوزراء الموقر. هذا الصندوق راح ينسق مع الجهات الأخرى بالكويت سواء المؤسسات أو القطاع الخاص لاستقطاب التمويلات اللازمة. صندوق الكويتي خصص 100 مليون دولار أمريكي ما يعادل تقريبا 30 مليون دينار كويتي لهذا الصندوق، ونأمل مساهمة الجهات الأخرى في دولة الكويت للمساهمة في هذا الصندوق. دعم استمرارية الخدمات والمرافق الحيوية وتعزيز الجاهزية الوطنية لمواجهة التحديات المستقبلية أبرز أهداف صندوق الكويت. دور الصندوق راح ينظر في المشاريع اللي تقدم من قبل الجهات وما مدى حقيتها حسب الإجراءات المتبعة في استقطاب التمويل اللازم.
كذلك الصندوق الكويتي في خلال هذه التمويلات راح يقوم في دراسة المشاريع اللي تقدم من قبل الجهات. في هناك لجنة فنية راح تراجع، بعدها راح نقدم إلى مجلس الوزراء لتحديد الأولوية لهذه المشاريع. فنأمل انطلاقا من اليوم من هذا الصندوق أن هناك طبعا الجهات تتفاعل لتمويل هذا الصندوق، ونأمل أن نكون يعني دور ولو يعني جزئي في مساعدة الحكومة في تنفيذ المشاريع اللي الحقيقة تأثرت أثار العدوان الإيراني الغاشم. يتولى الصندوق الكويتي إدارة حساب صندوق الكويت المالية والإشراف على استلام المساهمات وإدارة التحويلات المالية وصرف المبالغ المخصصة لتمويل المشاريع بشفافية وحيادية، وذلك ضمانا لسرعة الاستجابة. تأتي هذه الخطوة لبناء منظومة وطنية فاعلة تدعم استجابة دولة الكويت السريع والمستدام للظروف الطارئة. فيصل الجاسم، قناة الأخبار. انطلاقا من التوجيهات السامية وقرار مجلس الوزراء رقم 587 لسنة 2026، تم اعتماد صندوق الكويت للاستجابة الطارئة ليكون إطارا وطنيا متخصصا لدعم جهود دولة الكويت في الاستجابة للظروف الاستثنائية جراء ما دمره العدوان الآثم والتعافي منها، وتعزيز قدرة المؤسسات الوطنية على مواجهة التحديات وضمان استمرارية الخدمات والمرافقة الحيوية. اليوم نفتخر في انطلاق صندوق الاستجابة الطارئة. هذا الصندوق أنشئ بهدف مساعدة الحكومة في المساهمة في معالجة الآثار العدواني الإيراني الأخير للكويت. طبعا هناك منشآت تأثرت بهذا العدوان، ففكر الصندوق الكويتي إنشاء هذا الصندوق بمبادرة كانت فكرة مجلس إدارة وموافقة مجلس إدارة وكذلك موافقة مجلس الوزراء الموقر. هذا الصندوق راح ينسق مع الجهات الأخرى بالكويت سواء المؤسسات أو القطاع الخاص لاستقطاب التمويلات اللازمة. الصندوق الكويتي خصص 100 مليون دولار أمريكي، ما يعادل تقريبا 30 مليون دينار كويتي لهذا الصندوق، ونأمل مساهمة الجهات الأخرى في دولة الكويت للمساهمة في هذا الصندوق. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.